வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபமானது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வடை அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பழைய சாதம், மத்தியானம் வடித்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒட்டுக்காக கொட்டிட்டோம்னா அதிகமாயிரும். நம்ம பார்த்து அளவாக கொட்டிக்கலாம். இப்போ மீதி பாதியை கொட்டுறேன். நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு அந்த பேஸ்ட்டு ரெடி ஆகணும்னு. வடை தட்டுற பக்குவத்தில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ மீதி எல்லாத்தையுமே கொட்டிடலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ரவை, சாப்பாடு அரைச்சது எல்லாம் ஒட்டுக்கா சேர்கிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அந்த ரைஸோட ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இது அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுறலாம். ரவை அப்போ தான் ஊறும். பாருங்கள், ஊறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சம் சீரகம், எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வடைக்கு என்னென்ன போடுமோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி நடுவில் ஓட்டை போட்டு போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டையை எடுத்து இப்படி ஈஸியாக வடை தட்டி போட்டுடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கலாங்க.
நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரணுங்க. இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பழைய சாதத்தை வச்சு ஒரு அருமையான வடை ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.